வணக்கம் எல்லாருக்கும். இந்த வாரத்தோட நிஃப்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். புதுசா நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஆம், இது நிஃப்டியை வந்து ஒரு மந்த்லி டைம் ஃப்ரேம்ல பார்ப்போம். ஓகே, இப்போ இந்த ஒயிட் கேண்டல்லாம் வந்திருக்குது அப்படிங்கிறது வந்து நான் ஒரு ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த அந்த ஒயிட் கேண்டில் அதோடு சேர்த்து தான் இந்த பிளாக் கலர் ஆட் பண்ணி ஒரு ட்ரெண்டை கண்டுபிடிக்கிறதுக்காக அதை வந்து போட்டோம். அதை வந்து இந்த ப்ளூ கலரும் இந்த பிளாக் கலரும் ஃபர்தர் ஆட் பண்ணியிருக்கோம். ஏற்கனவே யூஸ் பண்ணிட்டு இருந்த ஒயிட் கேண்டில். ஒயிட் கேண்டில் கொஞ்சம் அக்யூரேட்டாக இருக்கும். அதில் சைட் வேஸில் கொஞ்சம் ஈஸியாக கிளியராக நம்ம பார்க்க முடியும். எனிவே இப்போ வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நம்ம ஒரு பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து எப்பயுமே ஒரு வியூ பார்க்கணுன்னா ஒரு பெரிய டைம் ஃப்ரேம்லேருந்து நம்ம பார்த்தா பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறது தான் நான் எப்பயும் பார்ப்பேன். ஓகே, சாரி. ஓகே, நிஃப்டி வந்து இப்போ இந்த இடத்துல ஆல் டைம் ஹை வந்து 3 நவம்பர், மூணாவது இது நவம்பர் மாதம் 25 அப்போ வந்து ஒரு ஒயிட் கேண்டில் போட்டது. அதுக்கப்புறம் வந்து ஒயிட் கேண்டில் போடலை அப்படின்னா அதுதான் வந்து ஃபர்தராக வந்து அதுக்கு மேலே க்ளோஸ் வச்சாதான் ட்ரெண்ட் வந்து மேலே போகும். அப்போ கீழே வந்து க்ளோஸ் வச்சுச்சுன்னா இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வச்சுச்சுன்னா ஃபர்தராக கீழே போகும் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து பார்க்கலாம். அப்போ இந்த கேண்டிலுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா இதுதான் டார்கெட்டு. இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறது தான் கணக்கு. ஓகே, அப்போ வந்து ஃபர்தராக வந்து இந்த லெவலுக்கு கீழே அது க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வச்சிச்சு அப்படின்னா ஒரு கேண்டில் பார்க்கலாம்னா அந்த கேண்டில் தான் இது. அதனால தான் சொன்னது போன மாதம் கேண்டிலோட லோ வந்து ரொம்ப சப்போர்ட் ஏரியாவா இருக்கும். அந்த கேண்டிலோட ஒரு கேண்டில் வந்து அப்படியே வந்து கவர் பண்ணிரும் அப்படின்னு சொன்னது வந்து அதுதான். அப்போ வந்து கவர் பண்ணலை, இன்னும் வந்து ஒரு 10-12 பாயிண்ட் இருக்கு. அப்போ இதுக்கு ப்ரீவியஸ் கேண்டில் பார்த்துக்கிங்க அப்படின்னு சொன்னது வந்து அதுதான். அதனாலதான் டெய்லியில 24,602 மேஜரா அங்கேருந்து செல் ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னது. அப்போ வந்து ஒரு மந்த்லியோட லெவல்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது மேஜர் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது 24,600 கீழே வந்து எவ்வளோ தூரம் வரணும் அப்படின்னா இப்போ இந்த பிளாக் கலர் கேண்டில் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் கேண்டில் இருக்கு, இந்த இடத்துல ஒரு பிளாக் கலர் கேண்டில். இந்த பிளாக் கலர் கேண்டில் லோவுக்கு கீழே இந்த பிளாக் கலர் கேண்டிலுக்கு லோவுக்கு உள்ளார தான் இந்த கேண்டில் க்ளோஸ் வச்சிருக்குன்னா இதுக்கு கீழே ஃபர்தராக வந்து க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் வந்து ஒரு கேண்டில் வச்சிருக்கு அப்படின்னா இந்த கேண்டிலோட ஹையும் இந்த கேண்டிலுக்கு மேலேயும் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான், மந்த்லியில் க்ளோஸ் ஆனால் மட்டும்தான் ஃபர்தராக இது மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த ஒரு வாரம் இருக்குது. அப்போ சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது, ரெசிஸ்டன்ஸ் லெவல் எங்கே இருக்குது அப்படின்னா 24,600 இந்த மாதத்தோட ரெசிஸ்டன்ஸை ஆட் பண்ணோம். சப்போர்ட் லெவல் வந்து 24, 230, 240. கீழே வந்து எவ்வளோ தூரம் வரணும்னா 750, 21,750. அப்போ வந்து போன மாசத்து கேண்டிலுக்குள்ள தான் வந்து இந்த மாசத்தோட லெவல் இருக்கும். இது எப்போ வந்து பிரேக் பண்ணுதோ அப்பதான் வந்து ஃபர்தரா வந்து கீழே வர்றதுக்கும் மேலே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கும். அப்போ இந்த கேண்டில் வந்து நம்ம பாடியை வந்து மார்க் பண்ணிக்கலாம். இதே கேண்டிலோட ஹையும் வந்து அதுதான். அப்போ இந்த இடம்லாம் போணுச்சுன்னா 24,300 போச்சு அப்படின்னா அங்கேருந்து மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எவ்வளவு தூரம்? 21,758 போன மாசத்தோட லோ அது. அப்போ அதை விட்டு கீழே வந்துச்சுன்னா எவ்வளவு தூரம் வரணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இந்த லெவல் வரணும். இங்க பிளாக் கலர் கேண்டலுக்கு கீழே எப்ப க்ளோஸ் வைக்குதோ அப்ப வந்து எங்க வரணும், இங்க வரணும். 17,800 இந்த லெவல்லாம் வந்து 18,500லாம் வரணும். அது இம்மீடியட்டா வருமானா வர்றதுக்கு இப்போ ஒன்றும் பெருசா எனக்கு ஒன்றும் தெரியல. மற்ற டைம் ஃப்ரேம்ல பார்க்கலாம். ஓகே, அப்போ இந்த ரேஞ்சுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு
வித்தின் அந்த ஒரு கேண்டலுக்குள்ள தான் இருக்கு அப்படின்னு. இதே வந்து மந்த்லியில பார்க்குறோம். இதே வந்து பெரிய டைம் ஃப்ரேம் ஒரு 3 மாசத்துல பார்ப்போம். 3 மாசத்துல உங்களுக்கு என்ன தெரியுது? 3 மாசத்துல ஒரு Black கலர் கேண்டில் தெரியுது. ஓகே. அப்ப இந்த Black கலர் கேண்டில்னா ஆல் டைம் ஹை. அது அந்த கேண்டில் இது வந்து 3 மாசத்தோட கேண்டில். ஓகே. இது 3 மாசத்து கேண்டில்னா 3 மாசத்துக்கு கேண்டிலுக்கு கீழே வந்து டச் பண்ணிடுச்சு, அதனால ரிவர்ஸ் ஆகுது. இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வைக்கல. இப்பயும் பாருங்க, இந்த கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல, இதுக்கு கீழே க்ளோஸ் வைக்கல. அப்போ 3 மாசத்துல அதிகபட்சம் 3 மாசம். இது வந்து 1 மாசம் தான், 3 மாசத்தோட கேண்டில் அப்படின்னா 21 3 மாசத்துலயோ அடுத்த 3 மாசத்துலயோ 21 143 எல்லாம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. நம்ம மேஜர் சப்போர்ட் 22 312 அப்படிங்கிற மாதிரி பார்ப்போம். ஓகேயா? இப்ப இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கு. அப்ப மந்த்லியில வந்து 600க்கு மேல க்ளோஸ் வச்சா 26,500, அதாவது ஆல் டைம் ஹை போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்லைன்னா இந்த அடுத்த 3 மாசத்துல இந்த ஹை வரைக்கும் போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிற மாதிரி பார்த்துக்கலாம். ஓகே. இப்போ 3 மாசம் பார்த்தாச்சு, 1 மாசம் பார்த்தாச்சு, ஒரு வீக்லியில பார்ப்போம். ஓகே. அப்ப வீக்லியில என்ன மாதிரியான ஒரு சினாரியோ இருக்கு அப்படிங்கறத பார்ப்போம். இது பார்த்தீங்கன்னா அந்த மந்த்லியோட ரெசிஸ்டன்ஸ் ஏரியா. அப்ப அந்த இடத்துல நம்மளுக்கு என்ன ஒரு ரெஃபரன்ஸ் கேண்டில் இருக்கு அப்படிங்கிறத பார்க்கணும். ஓகே. நான் அப்ப இந்த இதை டெலிட் பண்ணா கொஞ்சம் கிளியரா இருக்கும். அப்ப மந்த்லியோட கேண்டில் வந்து நீங்க பாத்தீங்கன்னா, இந்த வீக்லி பாக்குறீங்கன்னா, வீக்லி கேண்டில் இதுக்கு முன்னாடி எங்க இருக்கு? அப்ப சப்போர்ட் லெவல் இந்த ப்ளூ கேண்டில் இருக்கு. ஓகே. இந்த ப்ளூ கேண்டிலுக்கும் மேல க்ளோஸ் வச்சிருக்கு. ஓகே. அப்ப இந்த க்ளோஸ் வச்சிருக்குன்னா அதிகபட்சம் நம்ம எங்க போகணும்னு சொல்லியிருந்தோம், இந்த இடத்துக்கு போகணும். 24,400லேருந்து 600க்குள்ள போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். 570 வரைக்கும் போயிருக்கு. ஓகே. அப்ப எந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும்? வீக்லியில இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். Black கலர் கேண்டிலோ ப்ளூ கலர் கேண்டிலுக்கு மேலேயோ இந்த ஒயிட் கலர் கேண்டிலுக்கு மேலேயோ க்ளோஸ் வைக்கணும். ஒயிட்டை கூட எடுத்துக்கோங்க. நம்ம ரெஃபரன்ஸ் வந்து Black கலர் கொஞ்சம் ஈஸியா இப்ப ஸ்டடி பண்றதுனால இந்த Black கலர் கேண்டிலோட லோ வரைக்கும், லோவுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். அப்ப இந்த வாரம் அந்த மாதிரி நடந்திருக்கா அப்படின்னா, எந்த கேண்டிலுக்குள்ள பாத்தீங்கன்னா இந்த 2 லெவலுக்குள்ளதான் இந்த ப்ளூ கேண்டில், இந்த Black கேண்டில் 2க்கு இடைப்பட்ட தூரத்துல தான் அதோட ஓபன் பண்ணி க்ளோஸ் ஆனது வந்து அங்கதான் இருக்கு. ஓகே. அப்ப அந்த வித்தின் இந்த ரேஞ்சுக்குள்ள வீக்லியில இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஒண்ணு கட் பண்ணி மேல போகணும்னா 400க்கு மேல வீக்லி க்ளோசிங் வைக்கணும். இல்லைன்னா ஒரு வீக் விட்டா அதிகபட்சம் எங்க போகலாம் அப்படின்னா இந்த இது வரைக்கும் போகலாம். அதுக்கு முன்னாடி எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா, இந்த இடத்துல Black கலர் ப்ளூ கலர் கேண்டில் இருக்கு. எங்கன்னா இங்க இருக்கு. அப்ப 600ங்கிறது ஏற்கனவே அப்ப வந்து வீக்லியோட இது மந்த்லியோட ஹை வரைக்கும் திருப்பி அகைன் அது போச்சு அப்படின்னா இந்த 600 270 வரைக்கும் அதிகபட்சமா போகலாம். இல்லைன்னா இந்த கேண்டில், இந்த வாரத்தோட கேண்டில் உங்களுக்கு ஈஸியா புரியணும்னா வாரத்தோட கேண்டில பார்த்துக்கலாம். அதுக்கு மேல ஏதாவது டிராவல் ஆனாதான் ஃபர்தரா வந்து மேல போறதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே. அப்ப இந்த ப்ளூ கேண்டிலுக்கும் மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இதுக்கு ப்ரீவியஸா இருக்கிற ப்ளூ கேண்டிலோ Black கேண்டிலோ தான் நம்ம பார்ப்போம். இப்போ ஒயிட் கேண்டிலும் ஒரு இதை வந்து நம்ம பார்க்கலாம். ஓகே. இப்போ வந்து இந்த ப்ளூ கேண்டிலுக்கு மேல போனுச்சுன்னா என்ன ப்ளூ கேண்டில் இருக்கோ அந்த வரைக்கும் போகணும். இல்லைன்னா இதுக்கு இடைப்பட்ட எங்க வந்து ஒரு ஒயிட் கேண்டிலோ இல்ல Black கேண்டிலோ பார்க்கலாம். இல்லைன்னா ப்ரீவியஸா கூட பார்க்கலாம். அப்ப ப்ரீவியஸா இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும், அல்லது இந்த ஒயிட் கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். அப்ப இது வரைக்கும் வைக்கல. அதிகபட்சமா எங்க போகலாம் அப்படின்னா இந்த ஒயிட் கேண்டிலோட, அதாவது 24,815 வரைக்கும் மேபி ரீடெஸ்ட் பண்ணலாம். மேல போனால் 400க்கு மேல டிராவல் ஆனால். ஓகே. அப்ப வந்து சப்போர்ட் லெவல் 23,897 அப்படிங்கிறது இந்த வாரத்தோட லோ. அதுக்கு கீழே வந்தா எங்க வரணும்? ஒரு கேண்டில் மேல க்ளோஸ் வச்சுச்சு, இதுதான் நம்மளுக்கு சப்போர்ட் லெவல்.
இந்த சப்போர்ட் லெவலுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா தான் ஃபர்தரா இது கீழே வரும். நம்ம இந்த ரெஃபரன்ஸை வீக்லியில் எடுத்திருக்கோம். ஏன்னா முடிஞ்சதை வச்சு நம்ம எடுத்திருக்கோம் அப்படின்னா இந்த இடத்துல வந்து அது போறதுக்கு இந்த இது வரைக்கும் நம்மளுக்கு சப்போர்ட் இருக்குன்னா மேலே எவ்வளோ போனாலும் ரெசிஸ்டன்ஸ் ஆகி கீழே வந்திருக்கணும். ஒன்று இது மேஜர் சப்போர்ட்டாக இருக்கும். நான் வச்சுட்டு காட்டுறேன். இந்த கேண்டில் வந்து இந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா திருப்பி இந்த கேண்டில் மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ணும். ஓகே, அப்போ வந்து இந்த வாரத்தில் 23,866 அது வந்து மேஜர் சப்போர்ட்டாக ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். மேலே ரெசிஸ்டன்ஸாக இந்த கேண்டிலையே கூட வச்சுக்கலாம். 400 அதிகபட்சம் பண்ணுச்சுன்னா தான் இந்த இடத்துல வந்து இந்த ஒயிட் கேண்டிலோட பாடி 800 வரைக்கும். அப்போ 23,866லேருந்து 24,800 கிட்டத்தட்ட 1000 பாயிண்ட். இன்னும் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா நம்ம ஒரு வீக்லி ரேஞ்சில் பார்க்குறோம் அப்படின்னா இவ்வளோ தூரத்துக்கான வாய்ப்பு இருக்குது. அதிகபட்சம் இதுக்கு மேலே க்ளோஸ் வைக்கணும். அப்போ அதை விட ஃபில்டர் பண்ணி பார்த்தோம்னா 23,860லேருந்து 400 வரைக்கும் போகிறதுக்கான வாய்ப்பு. 860 900ன்னு வச்சுக்கோங்க. 900லேருந்து 400 கிட்டத்தட்ட ஒரு 400 பாயிண்ட்டுக்குள்ள இது மூமெண்ட் மேலே இருக்கு. கீழே வந்து எவ்வளோ தூரம் வரணும்? இந்த பாடி வரைக்கும் வரணும். அந்த ப்ளூ கேண்டிலோட பாடி வரைக்கும் வரணும்னா 23,100 23,100. அப்போ மேலேருந்து 860லேருந்து 800 850லேருந்து 23,200ன்னு வச்சுங்க. 117 வருது, 100ன்னு வச்சுங்க. ஓகேயா, 100லேருந்து 800. அப்போ கீழே 700 பாயிண்ட், மேலே 400 பாயிண்ட், கீழே 700 பாயிண்ட். இதை வந்து நம்ம வீக்லியில் பார்த்தாச்சு. இதை டெய்லியில் பார்ப்போம். டெய்லியில் எந்த கேண்டிலுக்கு மேலே க்ளோஸ் ஆனால் நம்ம மேலே போகும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ப்ளூ கேண்டிலுக்கு மேலே ஏதாவது ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆகணும். ஒரு கேண்டில் தான் நம்ம ரெஃபரன்ஸாக வச்சுப்போம். ஒரு ப்ளூ கேண்டில் வந்துச்சுன்னா மேலே ஒரு கேண்டில் ரெஃபரன்ஸ், பிளாக் கலர் கேண்டில் வந்தால் அதுக்கு மேலே ஒரு கேண்டில் ரெஃபரன்ஸ், கீழே வந்தால் கீழே ஒரு கேண்டில் ரெஃபரன்ஸ். இதுதான். அப்போ இந்த ப்ளூ கேண்டில் வந்தோடனே அதனால தான் நான் வந்து மார்க்கெட் வந்து கீழே வர்றதுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு. கீழே போகுது மார்க்கெட். அப்போ எவ்வளோ தூரம் போகணும்? ஃபர்ஸ்ட்டு இந்த ப்ளூ கேண்டில் வந்துச்சுன்னா இதுக்கு ப்ரீவியஸாக என்ன இருக்குது அப்படின்னா இந்த ஒயிட் கேண்டில். ஓகே, இதை வேணாம், நம்ம அப்புறம் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த ப்ளூ கேண்டில் வந்துச்சு அப்படின்னா இதுக்கு ப்ரீவியஸாக என்ன இருக்குது? இந்த பிளாக் கேண்டில் இருக்குது. அப்போ இடையில ஏதாவது ஒரு கேண்டில் ப்ளூ கேண்டிலோ பிளாக் கேண்டிலோ போட்டுச்சுன்னா அது கீழே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்போ இந்த ப்ளூ கேண்டில் அப்படின்னா இதுக்கு அதிகபட்சம் இந்த லோ வந்து ரெசிஸ்டன்ஸ் ஆக்ட் பண்ணுங்க. அப்போ இன்னும் ஃபில்டர் பண்ணி நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் லைன் 24,239 240 வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். அதுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சு. ஓகே, அதுக்கு கீழே ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆச்சுன்னா இதுக்கு கீழே ஒரு 30 23,700 அந்த 710 அந்த ரேஞ்சில் 865 லோ அப்படிங்கிற மாதிரி காட்டுது. கரெக்டா? நான் டெலிட் பண்ணிடுறேன். ஓகே, இப்போ இது வந்து வீக்லி லெவலில் போட்டிருக்கோம். இந்த லெவல்லாம் நோட் பண்ணிக்கிங்க. இதெல்லாம் வந்து வரணும் அப்படிங்கிற மாதிரி. சரியா? இப்போ நான் அழிச்சிட்டு புதுசாக போடுறேன். இந்த டெய்லியில் காட்டுறேன். இப்போ இந்த டெய்லி லெவலை வச்சு நம்ம ஒரு லெவல் பார்க்க போகிறோம். இந்த பிளாக் கலர் கேண்டலுக்கும் மேலே என்ன இருக்குதோ அதுதான் டார்கெட். அப்போ இதுக்கு மேலே க்ளோஸ் ஆச்சுன்னா இது வரைக்கும் டார்கெட் போகணும். இது அல்லது இது, இது போயிடுச்சு. ஓகேயா? இந்த கேண்டலுக்கு மேலே க்ளோஸ் வச்சா க்ளோஸ் வச்சிருக்கு. அப்போ டார்கெட் நம்மளுக்கு இமீடியட் டார்கெட் என்ன இருக்கும்? இதுக்கு ப்ரீவியஸாக என்ன கேண்டில் இருக்கோ அது டார்கெட். இது என்ன இருக்கோ டார்கெட். ஆனா இங்க என்ன நடந்திருக்கு? இங்கேருந்து இந்த வேல்யூவை வந்து அப்படியே கேப் அப் பண்ணிட்டா இந்த இடத்துல எங்கேயுமே டச் ஆகல. ஓகேயா? கேப் அப் நடந்துருச்சு. இங்கே கேப் அப் நடந்துச்சுன்னா எது சப்போர்ட்டா இருக்கும்? இந்த பிளாக் கலர் கேண்டில் சப்போர்ட்டா இருக்கும். இந்த பிளாக் கலர் கேண்டிலுக்கு சப்போர்ட் எதுக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது? இந்த பாடிக்கு கீழே க்ளோஸ் ஆகக்கூடாது. ஓகேயா? அன்னைக்கு வந்தது அந்த லோ வந்துட்டு அங்கேருந்து இமீடியட்டா திருப்பி ஒரு கேப்.
இந்த பிளாக் கேண்டிலுக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இங்க போகணும். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சிருச்சுன்னா ஃபர்தரா திருப்பி கீழே இதே லெவலுக்கு வரணும். இதுதான் கணக்கு. ஓகே. அப்ப இதுக்கு மேல ஒரு கேண்டில் க்ளோஸ் வச்சது டார்கெட் எங்க போகணும்? இதுக்கு மேல டார்கெட் எங்க இருக்கு? இங்க இருக்கு. அப்ப இது வரைக்கும் போகணும். இந்த பாடிக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். அந்த பாடிக்கு மேல க்ளோஸ் வைக்கவே இல்லை. அதுதான் நீங்க பாத்தீங்கன்னா இதே வந்து மந்த்லி லெவல்ல இருக்கும். 24,610. அப்ப ரெசிஸ்டன்ஸ் எங்க? மந்த்லியோட கேண்டில். மந்த்லியோட கேண்டில் அதுகிட்ட போயிடும். அப்ப க்ளோசிங் எங்க வைக்கிறது? மந்த்லியில, இன்னும் மந்த்லியில இல்ல. அடுத்தது வீக்லிலன்னு பாத்தீங்கன்னா வீக்லியில 610க்கு மேல போகல. ஆனா கேண்டில் க்ளோஸ் எங்க? 24,200. இந்த கேண்டிலுக்கு கீழே தான் அது க்ளோஸ் வைக்கும். ஏன்னா டெய்லியோட ரெசிஸ்டன்ஸ். ஓகே. இப்ப டெய்லியில காட்டுறேன். டெய்லியில வந்தா எவ்வளவு தூரம் வரணும்? திருப்பியும் அந்த 23,581 658 இதெல்லாம் வரணும். ஓகே. அப்ப இந்த கேண்டிலுக்கு, இந்த பிளாக் கேண்டிலுக்கு ஒரு கேண்டில் மேல அதுதான் மேஜர் சப்போர்ட் லெவல ஆக்ட் பண்ணும். இந்த கேண்டில், இந்த கேண்டில் அப்படின்னா இந்த கேண்டிலுக்கு மேல வரல. அதே போல இந்த இடத்துல பாத்தீங்கன்னா 773 அதுல கொஞ்சம் இன்கம்ப்ளீட்டா இருக்கு. ஒரு 10-20 பாயிண்ட் எக்ஸாக்டா பார்த்துக்கங்க அந்த லெவல்ல. ஓகேயா? அப்ப மினிமம் வந்து திருப்பியும் இந்த லோ வந்து அது டெஸ்ட் பண்ணும். அப்படி இன்கேஸ் ஃபேக்கா மூவ் ஆகும், ஃபேக் இல்லை, அது வந்து இந்த மாதிரி இடத்துல ஒரு 3 இடத்துல டச் ஆகும். 652 ஒரு இடத்துல நோட் பண்ணிக்கோங்க. 652 அதை நோட் பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல வந்துட்டு கூட இந்த இதை டச் பண்ணாம கூட ஒரு திருப்பி பவுன்ஸ் பேக் ஆகலாம். ஓகே. இந்த இடத்துல 652 இங்க வந்து டச் பண்ணிட்டு திருப்பி இங்க போய் இந்த இடத்த ஒரு வாட்டி ரீடச் பண்ணணும். 24,220 ரீஸ்ட்ரெச் பண்ணிட்டு திருப்பி கீழே வரலாம். அது வந்து அந்த மாதிரி நடக்கிறதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்ப அதிகம். நான் அந்த மாதிரி பாக்குறேன். இமீடியட்டா டப்பு டப்புன்னு கீழே வந்துருமான்னா வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. இது போய் திருப்பி ஒரு வாட்டி ரீடெஸ்ட் பண்ணிட்டு கீழே வந்துச்சுன்னா நல்ல ஃபால் இருக்கிறதுக்கான வாய்ப்பு. இப்ப எப்பயுமே வந்து நான் ஒரு ரெஃபரன்ஸ் இப்படி பாக்குறேன்னா இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் ஆனாதான் ஃபர்தரா மேல போகும். இதுக்கு கீழே க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இது மேஜர் ரெசிஸ்டன்ஸா இந்த கேண்டில் ஆட் பண்ணும். அப்ப இதோட லெவல் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் இந்த கேண்டில் கூட நீங்க மைண்ட்ல வச்சுக்கோங்க. ஓகே. அப்ப அந்த லோ வந்து ரீடெஸ்ட் இந்த இடத்த கூட திருப்பி பண்ணும். 339 அந்த இடத்த ரீடெஸ்ட் பண்ணிட்டு ஃபர்தரா கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்போ ஓவராலா இது வந்து ரெசிஸ்டன்ஸா ஆக்ட் பண்ணுச்சு அப்படின்னா இப்படி வந்து இப்படி வரலாம். இல்லைன்னா இதுக்கு கீழே அப்படி வந்துச்சுன்னா நேரா இங்க வரும். இந்த இடம் ஒரு சப்போர்ட் லெவலாகவும் இந்த இடம் சப்போர்ட் லெவலாகவும் வரும். எங்க 339 அதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் ஆகணும். இல்லைன்னா எப்ப வந்து இந்த ப்ளூ கேண்டிலோ ஒயிட் கேண்டிலோ இல்லை பிளாக் கேண்டிலோ போடுற வரைக்கும் இந்த பொசிஷனை நம்ம அப்படியே ஹோல்ட் பண்ணலாம். எனிவே இது வந்து நடக்குதா அப்படிங்கிறத எண்ட் ஆஃப் த வீக் பார்க்கலாம். போன வாரம் போட்டு இந்த இதை வந்து எடுத்து பாருங்க, நடந்திருக்கா ஓகேவா அப்படிங்கிறத பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க. மற்றபடி வந்து இது வர்ற வரைக்கும் அடுத்த கேண்டில் ஏதாவது போட்டுச்சுன்னா நான் ஏதாவது வீடியோ போடுறேன். அப்படி இல்லைன்னா எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்துல இந்த லெவலை கட் பண்ணும்போது ஒரு பிளாக் கேண்டில் கண்டிப்பா போடணும். அது போடும்போது உங்களுக்கு சொல்றேன். எதர் மேல போடணும் இல்லைன்னா கீழே போடணும். அந்த இடத்துல போடும்போது நாங்க சொல்றேன். இப்ப ஒன் டேல உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் எது சப்போர்ட் எதுன்னு சொல்லிட்டேன். ஓகே. அதுக்கு அடுத்தது ஒரு 3 ஹவர்ஸ் போகும். இப்போ 3 ஹவர்ஸ்ல இந்த பிளாக் கலர் கேண்டில் போட்டிருக்கேன். ஓகே. பிளாக் போட்டதுக்கு அப்புறம் பிளாக் கேண்டிலுக்கு கீழே சப்போர்ட் இது, இந்த ப்ளூவோட ரெஃபரன்ஸ் இது. ஓகே. அப்ப இந்த பிளாக் கேண்டிலுக்கு மேல எப்ப க்ளோஸ் ஆகுதோ
அப்போ வந்து நம்ம என்ட்ரி பண்ணலாம். இப்போ டார்கெட் வந்து ஃபர்ஸ்ட் இது டார்கெட்டு, அதை கண்டினியூஸாக நம்ம விட்டோம்னா இந்த பிளாக் கலர் கேண்டில் எங்கே வருதோ அந்த இடத்துல நம்ம வந்து எக்ஸிட் ஆகலாம். ஓகே, இதுக்கு கீழே கேண்டில் க்ளோஸ் அப்படின்னு இங்கே வைக்கிது. அப்போ ரெசிஸ்டன்ஸ் இந்த இடம் ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். இது 3 ஹவர்ஸில். இங்கே கட் பண்ணால் எங்கே வரணும்? இந்த இடத்துக்கு வரணும். எங்கே வந்திருக்கு? 23,812 வந்துச்சு. ஓகேயா? அப்போ 23,812க்கு கீழே அது க்ளோஸ் ஆச்சுன்னா 3 ஹவர்ஸில் எங்கே உங்களுக்கு சப்போர்ட் லெவல் இருக்கும்? இந்த இடத்துல 23,725. இப்போ டெய்லியில் உங்களுக்கு 23,700 கிட்ட 725 அந்த ரேஞ்சு கிட்ட உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குன்னு சொன்னேன். கரெக்டா? இந்த லோவுக்கு கீழே இருக்கு அப்படின்னு சொன்னேன். ஒரு 100 பாயிண்ட். அந்த 100 பாயிண்ட் தான் 748. ஓகே, அந்த இடம் வந்துச்சு அப்படின்னா கம்ப்ளீட் பண்ணிட்டு திருப்பி ரிவர்ஸ் போயிட்டு ஃபர்தராக கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. டைரக்டா இங்க வந்துச்சு அப்படின்னா இதை பார்த்துக்கோங்க, இது சப்போர்ட்டா இருக்கும். இங்கே கூட வந்துட்டு கூட அது திருப்பி மேலே க்ளோஸ் வந்து மேலே வச்சு ஃபர்தராக மேலே போய் திருப்பி கீழே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. எனிவே அது ஒவ்வொரு டைம் ஃப்ரேம்லையும் எங்கெங்கே க்ளோஸ் ஆகுதுன்னு பார்த்துட்டு பண்ணணும். அதுதான் வந்து கரெக்டாக இருக்கும். நான் வந்து பார்க்கும்போது ஒரு 3 ஹவர்ஸில் எங்கே முடிஞ்சிருக்கு, ஒரு 15 மினிட்ல எங்கே முடிஞ்சிருக்கு, ஒரு 1 ஹவரில் எங்கே முடிஞ்சிருக்கு, இது எல்லாமே மார்க்கெட் வந்து பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஈஸி. அதாவது இது ஒரு சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் இது வந்து ஃபியூச்சர்ல பண்றதுக்கு நீங்க எடுத்துட்டு பேசாம உட்காந்துருக்கலாம். ஆனா இதே வந்து ஒரு ஆப்ஷன்ல பண்ணும்போது அந்த டைம் டிகே அப்போ வந்து இப்ப இந்த இடத்துல ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்கு. இது என்னன்னா 3 ஹவர்ஸ்ல போட்டிருக்கு. 3 ஹவர்ஸ்ல இதுக்கு மேலேயோ கீழேயோ க்ளோஸ் ஆச்சுன்னா மட்டும்தான் அந்த ப்ரீமியம் வந்து மூவ் ஆகும். அப்போ இதுல பாத்தீங்கன்னா 23,800 800லேருந்து 938 138 பாயிண்ட் இதுக்குள்ள இருக்கு. ஓகேயா? நாளைக்கு இதுக்குள்ளே முடிஞ்சிச்சுன்னா இந்த 138 பாயிண்ட்டுக்குள்ள ப்ரீமியம் மூவ் ஆச்சுன்னா என்ன கிடைக்கும்? இந்த கேண்டில் பாடிக்குள்ள இதுக்குள்ள போகலாம், அப்புறம் திருப்பி ரிஜெக்ட் ஆகலாம், திருப்பி போய் மேலே ஒரு வாட்டி தொடரலாம். அப்படிங்கும்போது ஜிக்ஜாக்கா அந்த 130 பாயிண்ட்டுக்குள்ள ப்ரீமியம் மூவ் ஆகுறதுங்கிறது ரொம்ப கஷ்டமான விஷயம். ரொம்ப பெருசா பாயிண்ட் பிடிக்க முடியாது. அப்படிங்கும்போது எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி ஒயிட் கேண்டில் வருதோ அங்கெல்லாம் பயங்கர சைடு வேஸ்ல போகும். இந்த மாதிரி கேண்டில் ரெஃபரன்ஸ் வந்தாலே ஒரு கேண்டில் மேல க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா இமீடியட்டா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை, எக்ஸாம்பிள் நீங்க பாருங்க, இந்த ஒயிட் கேண்டில் போட்டுச்சுன்னா அதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா மேலே க்ளோஸ் வைக்காது, விக்கு வச்சாலும் க்ளோசிங் வைக்காது. இப்போ இன்கேஸ் வந்து இந்த ரெட் கேண்டில் எடுத்தீங்கன்னா கீழே வந்துட்டு திருப்பி உள்ளார போய் க்ளோஸ் ஆயிரும். ஒரு கேண்டில் கீழே க்ளோஸ் ஆச்சுன்னாலும் திருப்பி ஃபர்தராக அது வந்து மேலே போய் அதுக்குள்ளே க்ளோஸ் வைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எப்படின்னா இந்த ஒயிட் கேண்டில் வந்துச்சுன்னா அடுத்த ஒயிட் கேண்டில் வர வரைக்கும் மேலேயோ கீழேயோ எங்கே க்ளோஸ் வச்சாலும் அதுக்கு கீழே வந்து பெருசாக போகாது அப்படிங்கிற மாதிரி ஒரு இது. மோஸ்ட்லி சைட்வேஸில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே இருக்குது, அதே ரேஞ்சுக்குள்ளே வந்துச்சுன்னா இங்கே இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் வந்து நிறையா வந்து சைட்வேஸில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால அந்த டைம்ல என்ன பிரீமியம் எடுக்கிறோம், இப்போ பொசிஷன் எல்லாம் இப்போ நேற்று நான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன்ல, அது மாதிரியான ஒரு இதை எடுத்து பேசாம ஹோல்ட் பண்ணி நம்ம பாட்டில் பேசாம வச்சிருந்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு மந்த்லி கான்ட்ராக்ட், ஒரு மாசம் 1.5 மாசத்துக்கு முன்னாடி உள்ள ஒரு ப்ரீமியம் எடுத்து அதுக்கப்புறம் இடையில ஏதாவது ப்ரீமியம் நான் இந்த லெவல்ஸ் பேஸ் பண்ணி ஏதாவது ஒரு ப்ரீமியம் எடுத்து நான் ஒரு வீடியோ அப்புறம் போடுறேன் முடிஞ்சிச்சுன்னா. ஓகே, அப்போ வந்து அதை பேஸ் பண்ணி பண்ணா நல்லா இருக்கும். இந்த மாதிரி டைம்ல எல்லாம் நம்ம போய் பண்ணும்போது இந்த மாதிரி ஸ்ட்ரகிளை அனுபவிக்க முடியும். ஓகே, அப்போ இப்போ வந்து 3 ஹவர்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சப்போர்ட் லெவல்ல தான் இருக்கு. இதுக்கு கீழே ஃபர்தரா கீழே க்ளோஸ் வைக்கணும். அப்போ மேலே எவ்வளோ தூரம் வந்து 3 ஹவர்ஸ்க்கு மேலே க்ளோஸ் வச்சா, இதுக்கு மேலே க்ளோஸ் வச்சா அதிகபட்சம் எங்கே போகலாம்? இந்த ப்ளூ கலரோட கேண்டில். ஓகேயா? அப்போ இந்த ப்ளூ கலரோட கேண்டில் வந்து மேலே 24,003 24,808 890 900ன்னு வச்சுக்கோங்களேன். 900லேருந்து மேலே 23 100 பாயிண்ட் மேலே
கீழே வந்துச்சுன்னா ஒரு 100 பாயிண்ட், மிட் பாயிண்ட் இந்த இடத்துல இருக்கு. அது மாதிரி எல்லாம் வந்து நம்ம பார்த்துக்கணும். சாரி, இப்போ வந்து 3 hours, இதே வந்து ஒரு 1 hourல பாருங்க. 1 hourல ஒன்று மேலே க்ளோஸ் ஆகணும், இல்லை கீழே க்ளோஸ் ஆகணும். அப்போ இந்த பிளாக் கேண்டலுக்கு மேலே 1 hour க்ளோஸ் ஆகணும்னா இதுக்கு இந்த இடத்துல இங்கேயே ரெசிஸ்டன்ஸ் இருக்கு 935. ஓகே, அப்போ கீழே இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் ஆகணும். அப்போ வித்தின் த ரேஞ்சுக்குள்ள இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும், இல்லை இதுக்கு மேலே க்ளோஸ் ஆகணும். ஒரு கேண்டில் தான் மேலே போயிருக்கு, அதுக்கு மேலே டாட்டர் லைன் இருக்கு. ஓகே, அப்போ 808, 925. அடுத்தது ஒரு 30 நிமிஷம் கேண்டில் பாருங்க. 30 நிமிஷம் கேண்டில்ல உங்களுக்கு எந்த இடத்துல இருக்கு? இந்த இடத்துல ஒரு பிளாக் கேண்டில் இருக்கு. 30 நிமிஷத்துல இந்த கேண்டிலுக்கு மேல க்ளோஸ் வைக்கணும். க்ளோஸ் 921க்கு மேல க்ளோஸ் வச்சாதான் அது ஃபர்தரா மேலேயே போகும். இல்லைன்னா திருப்பியும் இந்த லெவலை வந்து 804 திருப்பி வந்து தொடும். அப்ப நாளைக்கு ஓப்பனுங்கும் போது கீழே ஓப்பன் ஆச்சுன்னா 30 நிமிஷத்துல இது வரைக்கும் போச்சுன்னா அது வந்து ரெசிஸ்டன்ஸா மாறிடும். கீழே சப்போர்ட் லெவல் இதுக்கு கீழே இதுக்குள்ளே ஓப்பன் ஆச்சுன்னா கீழே வந்து இவ்வளவு தூரம் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ஒரு 30 நிமிஷத்துல. அது வந்து அடுத்த கேண்டில் போடுற வரைக்குமே அதுக்குள்ளதான் இருக்கும். அப்ப எப்படி சைடு வேஸை வந்து நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கணும். இப்ப நான் இந்த இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதுனால இப்ப எனக்கு தெரியும் இது வந்து சைடு வேஸ்ல இருக்கும் இவ்வளவு நேரத்துல. அதனாலதான் சொல்லுவேன் இன்னும் ஒரு 1 hourக்கு சைடு வேஸ்ல இருக்கும், இன்னும் 2 hours சைடு வேஸ்ல இருக்கும், பெருசா ஒன்றும் மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை, இந்த ப்ரீமியம் இதுக்குள்ள இருக்கும் அப்படின்லாம் சொல்றதெல்லாம் இதை வச்சுதான் பேஸ் பண்ணி தான். ஓகேயா, அப்ப இது வந்து இது வந்து 15 நிமிஷத்துல வச்சிருக்கேன். ஓகேயா, 15 நிமிஷத்துல உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஒயிட் கேண்டில் போட்டிருக்கு. திருச்சி மார்க்கெட் திடீர்னு ஏத்துனால அப்போ வந்து அதிகபட்சம் இந்த கேண்டிலுக்கு கீழே போச்சுன்னா தான் ஃபர்தர். இந்த எல்லோ கேண்டில் போச்சுன்னா டைரக்ஷன் ஏதோ ஒரு டைரக்ஷன் போகுதுன்னு அர்த்தம். கீழே கட்டானா கீழே, மேலே கட்டானா மேலே. அப்போ அதிகபட்சமா எங்க எவ்வளவு தூரம் போகணும்? இந்த பிளாக் கேண்டில் வரைக்கும் தான் போகும். அதை கட் பண்ணணும்னா ஒரு பிளாக் கேண்டில் போடணும், இல்லை ஏதாவது ஒரு கேண்டில் ப்ளூவாவது போடணும். எதுவுமே போடல, பிளாக் தான் போட்டிருக்கு. அப்ப இது ரெசிஸ்டன்ஸ் 946. அப்ப இந்த பாடிக்கு மேல அது க்ளோஸ் வைக்கணும். அப்ப 924க்கு மேல க்ளோஸ் வைக்கணும்னா 30 மினிட்ல 924 ரெசிஸ்டன்ஸ், 1 hourல ரெசிஸ்டன்ஸ், 15 நிமிஷத்துல ரெசிஸ்டன்ஸ். ஓகேயா, அப்ப வித்தின் த ரேஞ்சுக்குள்ள அது டிராவல் ஆகிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுல இருந்து இது வரைக்கும் 15 நிமிஷத்துல. அதுக்கப்புறம் இதுக்கு மேல க்ளோஸ் ஆனாதான் 946க்கு மேல க்ளோஸ் ஆனிச்சுன்னா தான் ஃபர்தரா மேல போறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது சப்போர்ட்டா ஆக்ட் பண்ண ஆரம்பிக்கும். அப்ப இது வந்து இந்த இடத்துல சைடு வேஸா இருந்து ஒண்ணு மேல போகணும், இல்லைன்னா ஃபர்தரா கீழே போகணும். ஓகே, அப்ப இது வந்து மேஜர் சப்போர்ட்டா அன்னைக்கோட லோ வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. கேப் டவுன் அப்படின்னா இதுக்கு கீழே ஃபர்தரா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்கு 9739. அப்ப இந்த கேண்டிலுக்கு மேலேயோ கீழேயோ ஒரு 15 மினிட் ஃபர்ஸ்ட் கேண்டில் க்ளோஸ் வைக்கணும். நாளைக்கு எங்க கேப் பண்ணாலும் எங்க கேப் டவுன் பண்ணாலும் இதுக்கு மேல வைக்கிதா கீழே வைக்கிதா, கீழே வச்சா எந்த இடத்துல ரெஃபரன்ஸ் வருது, மேல வச்சா எந்த இடத்துல ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறத டிசைட் பண்ணிட்டு தான் ஃபர்தரா வந்து நம்ம ஒரு பொசிஷன் எல்லாம் எடுக்கும்போது பண்ணணும். ஓகே, இப்போ வந்து 15 நிமிஷத்துக்கு பார்த்தாச்சு. அடுத்தது ஒரு 5 நிமிஷத்துக்கு பார்த்துருவோம். 5 நிமிஷத்துலன்னா ஒரு ப்ளூ கேண்டில் போட்டிருக்கு, ஒயிட் கேண்டில் போட்டிருக்கு. அப்போ ப்ளூ கேண்டிலுக்கு மேலேயோ ஒயிட் கேண்டிலுக்கு மேலேயோ ஒரு 5 நிமிஷ கேண்டில் மேல க்ளோஸ் வச்சா மட்டும்தான் மேல. அப்ப 15 நிமிஷ கேண்டில்ல ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு, 15 நிமிஷ கேண்டிலுக்கு லோவுக்கு கீழே வரல. அப்ப அந்த லோவுக்கும் இந்த ஹைக்கும் பாத்தீங்கன்னா டாலரன்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது 1 மினிட் கேண்டில். ஓகே, 1 மினிட் கேண்டில் சப்போர்ட்ல இருக்கு, 5 மினிட் கேண்டில், 15 மினிட் கேண்டில் ரெசிஸ்டன்ஸ்ல இருக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கணும். இப்ப வந்து 2 மினிட் கேண்டில்ல எது உங்களுக்கு சப்போர்ட் லெவலா தெரியும் அப்படின்னா 2 மினிட் கேண்டில்ல இது சப்போர்ட் லெவலா தெரியும். ஏற்கனவே இந்த ஒரு பிளாக் கேண்டிலுக்கு கீழே க்ளோஸ் ஆகி தான் மேல போயிருக்கு. ஓகேயா, அப்ப இந்த கேண்டிலுக்கு ப்ரீவியஸா பிளாக் கேண்டிலுக்கு ப்ரீவியஸா என்ன பிளாக் இருக்கு ப்ளூ இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த கேண்டில் இருக்கு. அப்ப இதை வந்து சப்போர்ட்டா வச்சுக்கலாம்.
அப்ப இந்த லெவல் சப்போர்ட் லெவலா இருக்கு. இதுக்கு கீழே அதிகபட்சம் எங்க வந்தா வரலாம்? இந்த பிளாக் கேண்டில் வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு சப்போர்ட் லெவல்ல இந்த லெவல் 851. இதே 1 மினிட்ல பாத்தீங்கன்னா 851 சப்போர்ட் லெவல்ல ஆக்ட் பண்ணும். அப்ப வந்து இதுல பிளாக் கேண்டில் ஒயிட் கேண்டில் எங்க வந்திருக்கு அப்படிங்கறது பார்க்கணும். லோடிங் ஆயிட்டு இருக்கு. நிறைய இது போட்டு செக் பண்ணதுனால இது பார்த்துட்டு இருக்கேன். ஓகே, அப்ப இதுக்கு கீழே பிளாக் கேண்டில் எங்க வரணும்? இந்த 1 மினிட்ல அவன் கேப் டவுன் பண்ணானா எங்க வரணும்? இந்த இதுக்கு மேல போனுச்சுன்னா தான் மேல. அப்ப இந்த கேண்டிலுக்கு இந்த கேண்டிலுக்கு சப்போர்ட்ல இருக்கு. இதுக்கு கீழே க்ளோஸ் ஆனா எங்க இருக்கு? இந்த லோ இருக்கு. அதை விட்டாச்சுன்னா நம்ம ஏற்கனவே போட்டது மாதிரி ஒரு பிளாக் கேண்டில் இந்த இடத்துல 2 மினிட்ல 850 சப்போர்ட். 1 மினிட்ல அது அவ்வளவு தூரம் வரைக்கும் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. இதே வந்து 15 மினிட்ல போய் பார்த்தீங்கன்னா 15 மினிட்ல எந்த இடத்துல சப்போர்ட் 850 அப்படிங்கிறது எங்க வருது? அப்ப இன்கேஸ் கேப் டவுன் பண்ணான்னா எங்க வந்து வரணும்? ஒரு 15 நிமிஷம் கேண்டில் எங்க முடியணும்? 862ல முடியணும். அப்போ ஒரு விக்கு மாதிரி விட்டு 850ல இருந்தும் 860க்கும் இந்த இடத்துல அவன் கேப் டவுன் பண்ணாம இந்த இடத்துல பண்ணிட்டு 897ல இருந்து 860, ஓகே, 30 பாயிண்ட்ல இருந்து 50 பாயிண்ட் அது கீழே பண்ணிட்டு மேல வந்து ஒரு கேண்டில் க்ளோஸ் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஓகே, அப்ப இதுல ஏதாவது ஆப்போசிட்ல ஏதாவது நடந்துச்சுன்னா தான் ஃபர்தரா வந்து நம்ம அதை பத்தி யோசிக்கணும். அது வரைக்கும் 860க்கு கீழே 1 மினிட் க்ளோஸ் ஆகுதா, அப்ப வந்து அதுக்கு அடுத்தது ப்ரீவியஸா என்ன கேண்டில் இருக்கோ அந்த 1 மினிட் கேண்டில் வச்சு பார்த்துக்கணும். அப்ப டெய்லியில அப்ப இந்த கேண்டில் கிட்ட ஓபன் பண்றோம் அப்படின்னா அதிகபட்சம் எவ்வளவு தூரம் வரலாம்? 810 வரைக்கும். 810ன்னா ஒரு 1 ஹவர்ல பாருங்க. 810 எங்க வருது? 1 ஹவர்ல பாத்தீங்கன்னா 1 ஹவர் கேண்டிலுக்குள்ள வந்து க்ளோஸ் வைக்கணும். ஒரு மணி நேரத்துல இந்த கேண்டிலுக்குள்ள 810ல இருந்து 820 இந்த 10 பாயிண்ட்டுக்குள்ளதான் அது வந்து க்ளோஸ் வைக்கணும். 1 ஹவர்ல, ஒரு மணி நேரம் என்ன கேப் டவுன் பண்ணாலும் 1 ஹவர்ல 810க்கு மேலதான் அவன் க்ளோஸ் வைப்பான். ஓகே, இப்ப கீழே கீழே பத்தி பேசிட்டு இருக்கோம். மேலே போனுச்சுன்னா என்ன பத்தி பேசுவோம். ஓகே, மேல கேப் பண்ணாலும் எவ்வளவு தூரம் அதிகபட்சம் போகலாம்? 24,000 வரைக்கும் போகலாம். அதிகபட்சம் 24,000. அதே வந்து டெய்லியில என்ன சொல்லியிருக்கோம்? டெய்லியில இந்த இடத்துல 700ல சப்போர்ட் எடுத்துச்சுன்னா இந்த 720 அந்த ரேஞ்சில் சப்போர்ட் எடுத்துச்சுன்னா ஃபர்தரா இவ்வளவு தூரம் வரைக்கும் டெய்லியில போறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கோம். ஓகே, அப்ப அதிகபட்சம் வந்து நம்ம எங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னா 24,100 வரைக்கும் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது தான் நான் பார்த்து இது பண்ணது. இது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ட்ரேட் பண்றவங்களுக்கு யாராவது இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.